ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி செஞ்சீங்க? நான் நல்லா ஜாலியாவே கொண்டாடியாச்சு. வெளிய பானை வச்சுட்டு நல்லபடியா அ பொங்கல் நல்லாவே பொங்கிடுச்சு. அதே மாதிரி வந்து அ மாமனார் வீட்ல தான் நாங்க போய் வந்து பொங்கல் செஞ்சுட்ருந்தோம். இப்போ ஒரு 5, 6 வருஷமா போக முடியல. ஏன்னா பசங்களுக்கு 2 நாள், 3 நாள் தான் லீவ் வரும். எப்படியும் ஊருக்கு போனா 5 நாளானா நமக்கு வந்து போய் ஒரு 2, 3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் வந்து மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அப்போல்லாம் 1 வாரம் போயிடுவோம் பசங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது. இப்போல்லாம் அந்த அளவுக்கு போக முடியறதில்ல. அதனால இப்ப நானே வந்து வீட்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் மாமனார் வீட்ல எப்படி வந்து பொங்கல் வச்சு அவங்க பண்றாங்களோ, அதே மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த பொங்கல் வைக்கிற விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன்னா, அவங்களே என்னோட ஹஸ்பண்ட தான் அடுப்பெல்லாம் பத்த வச்சுட்டு, நல்லா சூப்பரா பொங்கல் ரெடி பண்ணிடுவாங்க. நான் வந்து வீட்ல இருக்கிற உள்ள என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே பார்த்துப்பேன். அ நைட்டு 1 மணி ஆச்சு நான் பொங்கலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. போகி பண்டிகை அன்னைக்கு தான் நான் வந்து எல்லாமே பூஜை சாமானு எல்லாமே கழுவிக்கிட்டேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணது எல்லாமே. வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பாட்டியம்மா இறந்துட்டு போச்சு எனக்கு. இறந்ததுனால எனக்கு மனசு இல்ல. இல்லன்னா 2, 3 நாளைக்கு முன்னாடியே நான் வீடு க்ளீன் பண்ணிப்பேன். சரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்ன இது சரி வீட்டுக்கு பின்னாடியே பாவம் எனக்கு ஃபீலிங் ஆச்சு. சாவு வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு. சரி ஓகே வேணாம் நம்ம மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பூஜை பண்ணுறது தானே அப்படின்ட்டு அப்புறம் போகி பண்டிகை அன்னைக்கு எல்லாமே வந்து பூஜை சாமானும் பூஜை ரூமு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு பூஜை நல்லா ஆனால் இப்போல்லாம் என்னவோ தெரியல எனக்கு திடீர்னு தான் எல்லா வேலை பண்ணிப்பேன். அப்புறம் வந்து பூஜை பண்ணி கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். பொங்கல் ஓஹோன்னு போச்சு. முட்டை ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். நான் எந்த சாஸ் போட மாட்டேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு எல்லாம் போடுறேன் இல்லையா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதுதான் போட்டு முட்டை போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்த பசங்க கேட்டாங்க. பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் நீச்சு ஸ்மெல்லு வராமல் இருக்கணும்னா இந்த பவுட்ருங்களெல்லாம் போடணும். ஏன்னா என் வீட்டில் அரைச்ச பவுட்ரு காலியாக இருந்தது. கரம் மசாலா, தனியா பொடி, சில்லி மசாலா எல்லாமே காலியாக இருந்தது. சரி இந்த பொங்கலுக்கு அரைச்சிக்கலான்னு பார்த்தேன். எங்கே மூடிக்கிட்டே இருக்கு வானம். வெயில் வர்றதே கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வெயில் வருது. அப்போ வந்து துணி கிணி எல்லாம் துவைச்சிக்கிட்டா சரியாக போயிடுது. சரி ஓகேன்ட்டு பசங்களுக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் சாதம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அன்றைக்கி ரொம்ப வேலையாக இருந்தோம். சரி டயர்டாக இருந்துச்சு. சரி அப்படியே சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து கபோர்டில் எல்லாம் பாத்திரம் அது இது எல்லாம் இது பாக்ஸ் எல்லாம் கழுவிட்டேன். மளிகை சாமானை கொட்டி வைக்கிறதுக்கு நான் கழுவுனேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சிம்னி எல்லாம் கழுவுனாங்க. எனக்கு வந்து நானும் சரி பொங்கலுக்கு கழுவிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா டப்பிங்களும் பொங்கல் வந்துச்சுன்னு அப்படியே விட்டபடியே விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நிறைய எனக்கு வந்து ஒரு 2, 3 நாளைக்கு செஞ்சுக்கிறதுக்கு ஒரே வாரத்தில் எல்லா வேலை செய்கிறதுக்கு ரிஸ்க் ஆகிடுச்சு. செஞ்சிட்டேன். அதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக நல்லா கிராண்டாக பொங்கல் கொண்டாடியாச்சு. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாருமே என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லபடியாக தான் கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறது தான் பெட்டர்ன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்லேயே சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா பார்க்குறவங்க யாருன்னா வந்து மறக்கக்கூடாது, லைக் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு டைமு ஒரு வாரம் ஆகிடுது. வந்து சரி என்ன பண்ணுறது, ஏதான ஒரு வேலை வந்துடுது பசங்களுக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு இப்போ எக்ஸாம் வர்றதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்பவே
ஒர்க்கு ஜாஸ்தி. அவள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியறதில்ல. என்னோட ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, பாப்பால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி தம்பி காலையில 6 மணிக்கு போனா, நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவான். அதனால என்ன பண்றது, எல்லா ஒர்க்கு நானே பண்ணிக்கிறனால, எனக்கு வந்து சரி நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செய்யணும்னு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு யூடியூபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன். அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு காமெடி என்ன நடந்துச்சுன்னா, "மம்மி உனக்கு எட்டலன்னா எதுக்கு இந்த வந்து இவ்வளோ எட்டி எட்டி துடைக்கிறேன்னு" சொல்லிட்டு பையன் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஸ்டூலு இருக்கு. நானும் ஸ்டீல் ஸ்டூல் வச்சிருக்கேன். ஆனா அது வந்து ஏறி நான் துடைக்க முடியாது. நானும் அவ்வளோ ஏற மாட்டேன். என்னோட ஹஸ்பண்டும் அவ்வளோ ஏற மாட்டாங்க. என்னோட பையன் தான் எப்போவுமே ஏறி அவன் 8வது படிக்க ஆரம்பிச்சு, அதாவது என் வீடு கட்டுனதுலேருந்து தான் தம்பி தான் கப்போர்டெல்லாம் ஏறி துடைப்பான். இல்ல என்னோட அக்கா பையன், இல்லைன்னா தம்பி. ஏன்னா எங்களுக்கு ஸ்டெப்பு ஏற முடியாது. ஏணி ஏற முடியாது பயம். வந்து ஸ்லிப் ஆகிடுவோன்ற ஒரு பயம். சரி ஓகே சிம்னி நான் துடைக்கிறேன்னு என்னோட ஹஸ்பண்ட் துடைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அவங்களால எவ்வளோ முடியுதோ அவங்க அது ஒர்க் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அப்புறம் இது எல்லாம் கழுவுறது பெருசு இல்லை. அந்த டப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள எனக்கு போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. நான் எவ்வளோ இருந்தாலும் கழுவுறேன், கிச்சன் க்ளீன் பண்ணுறேன், என்ன வேணாலும் செஞ்சிடுறேன். ஆனால் எனக்கு வந்து எனக்கு இருக்கிற ஒரு தலைவலியே வந்து துணி மடிக்கிறது தான். எனக்கு அது பிடிக்கிறதே கிடையாது. சரி ஓகே, அது நாம தானே செய்யணும்னு சொல்லிட்டு துணி மடித்து வச்சுட்டு, இதெல்லாம் செஞ்சுட்டு, வீட்டில் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு, ஓகே. நான் ஒரு இந்த மாதம் முழுசாவே முடிக்கிறேனான்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு வந்து ஒரு ஒரு 4, 5 நாள் என்னால் பூஜை பண்ண முடியல. சரி ஓகே, என்னால் போன வருஷம் 10 நாள் தான் பண்ணேன். சரி இந்த வருஷம் இதாச்சும் முடிச்சிட்டேன். ஓகே இது சந்தோஷந்தான்னு கம்முனாயிட்டேன். அப்புறம் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு வெங்கட்ரமண சாமி கோயிலுக்கு போயிட்டு, அங்கே கோயில்ல வந்து லட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டு நான் என்னோட ஹஸ்பண்டு நான் சின்னதாக ஒரு வீடியோ பிடிச்சேன். அது அப்புறம் சூப்பராக வந்துடுச்சு. ஓகே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். வரும்போது சாமியை பார்த்து கும்பிட்டோம். போன வருஷம்லாம் சரியாக நல்லா கிராண்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த 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 சாமி சிலை வச்சிருக்கிற இடத்துலலாம் பிங்க் கலரான பிங்க் கலராக டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த வருஷம் நான் யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் டெக்கரேஷன் இல்லையேன்னு நான் ஃபீல் பண்ணேன். சரியான சூப்பராக இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் கம்மியாக இருந்தது. சரி மளிகை சாமான் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சுட்டேன். எப்படி ஏன்னா எல்லாம் கஜ கஜ கஜான்னு வச்சுட்டு போடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து பழசு இருந்தது, புதுசு இருந்தது. எது பழசு எது புதுசுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா டப்பியில் பேக் பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா பூச்சி விழுந்துடுது, ரொம்ப நாளாக வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டப்பியில் இருந்தது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பழசெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் டப்பியை. அப்புறம் வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டேன். எனக்கு வந்து வீட்டிலே அரைச்சிக்கிற மசாலா இல்லைன்னுலாம், எனக்கு சக்தி மசாலா தான் ரொம்ப பிடிக்கும். சரி அது நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு பாக்கெட்டு எல்லாத்துலேயும் ஒரு பாக்கெட் வச்சுருப்பேன். கரம் மசாலா, ரசம் பொடி, சாம்பார் பொடி, இதே எல்லாமே ஒன்று வச்சுப்பேன். சரி ஓகே எடுத்து வச்சுட்டு பருப்பு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். வச்சு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னம்மா இவ்வளோ வந்து வாங்குறதுக்கு பதிலாக கம்மியாக 2 டைம் வாங்கிடலாம், எதுக்கு சும்மா வாங்கிட்டு டப்பியில் போட்டு வச்சுக்கிறே தவிர வந்து அதை காலியாக பாட காணோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் இப்போல்லாம் கொஞ்சம் பசங்க தம்பி வந்து ஒரு நாள் எடுத்துகிட்டு போகிறான் சாப்பாடு, ஒரு நாள் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது.
அதுக்கு அவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. "நீ எவ்வளோ 5000ன்னு சொன்னா 10,000 ஆக்கிடுற. உன்னால வந்து திருத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்முனாயிட்டேன். ம். நான் வந்து பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். என்ன ஒரு நைட்டெல்லாம் மழை வந்துருச்சு. நல்ல வேளை நான் காலையில தான் கோலம் போட்டேன். என்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கோலம் போட்டுட்டேன். ஆனா அதுவே எனக்கு சின்ன பசங்க கூட கோலத்த எப்படியோ பாராட்டுனாங்க. "ஆன்ட்டி சூப்பரா இருக்கு கோலம்ன்ட்டு." பிரஜுவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு பொங்கலுக்கு வந்திருந்தாங்க. "ஆன்ட்டி பானை வந்து நீங்க ஒரே ஷேப்பா சூப்பரா போட்டிருக்கீங்க. எப்படி ஆன்ட்டி முடிஞ்சுதுன்னு?" பாராட்டிட்டு இருந்தாங்க. எனக்கே தெரியல சாமி எப்படியோ வந்து போட்டுட்டேன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஆனா வந்து போன வருஷம் இதோட பெரிய கோலம் போட்டேன். ஆனா இன்னைக்கு யூடியூப் பண்ணிட்டுருக்கேன். ஆனா யூடியூபுக்கு நான் சின்ன கோலம் போட்டிருக்கேன். சரி ஓகே எல்லாம் ஒரு இதுதான்ட்டு விட்டாச்சு. நாங்க பொங்கல் இப்படி தான் வச்சுருந்தோம். ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக். எப்போவுமே என்னோட ஹஸ்பண்ட் மஞ்சள் செடி சுற்றி விடுவாங்க. ஆனா அவங்க வந்து சுற்றி விடல, மறந்துட்டாங்க. நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். "விழுந்துருச்சு மாமா, ஒரு சொட்டு விழுந்துருச்சு, நீ கவலைப்படாத" அப்படின்னு. "அதுக்கு பாரு மாமா டைமிங்ஸ் தெரியுது, 9 மணிக்கு தான் பொங்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பொங்கல்னு சொல்லிட்டு பொங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் பொங்கல் பாட்டு பாடிட்டு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொங்கல் கோலம் பானை பார்த்தீங்களா ஷேப்பு நல்லா வந்திருக்குன்னு சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பானை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அடுத்தவங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனா எனக்கு லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பானை இவ்வளோ சூப்பரா போட்டிருக்கேன். கம்மியா வந்து சின்னதா போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு பெருசா போட்டுட்டேன். அப்புறம் இந்த சாரி நான் மீஷோல எடுத்தேன். 270ன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த 270 ஒர்த்தா இருக்கு அந்த சாரி. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்ட்டா நல்லாவே இருக்கு. என்னோட டெய்லர் அக்கா வந்து எனக்கு வந்து 270 சாரீக்கு வந்து ₹450 டிசைன் போட்டு கொடுத்துருக்கேன். எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. அக்கா என்னக்கா இந்த ஒர்க்கு இவ்வளோ கம்மியான சாரீக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன்னு அந்த அக்கா சிரிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் கம்னிருன்ட்டு. ஆனால் நிஜமாகவே அக்கா ரொம்ப ஒர்க்கு நல்லா போட்டிருக்காங்க. ஒர்த்து தான் இந்த ஆனால் ₹500 கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சாரீ வராது. ஆனால் சூப்பராக இருக்குது இந்த சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சொல்கிறது, நானும் சரி சும்மா எப்படி இருக்குது பார்க்கலான்னு தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் செம்மையாக இருக்குது. நீங்கள் யாருக்கான வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. எப்படி சொல்கிறதுன்னா கையில் அப்படியே சாஃப்டாக இருக்குது சாரீ. ரொம்பவே ஒரு டாப்பு கூட வாங்க முடியாது. ஆனால் ஒரு சாரீ வருதுன்னா அவ்வளோ காஸ்ட்டுக்கு தாராளமாக வாங்கலாம். அதே சாரியே 2, 3 கலர் வாங்கி கட்டிக்கலாம், நல்லாயிருக்கு. அப்புறம் பாருங்கள் பொங்கலுக்கு நாங்கள் இப்படி தான் சாப்பாடு வந்து பூசணிக்காய் சுண்டல், அப்புறம் வந்து அப்பளம், ரசம் எல்லாமே செஞ்சுருந்தேன். எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் வந்து சர்க்கரை அப்புறம் வெல்லம் எல்லாம் போட்டு நெய் ஊற்றி பருப்பு ஊற்றி சாப்பிடுவோம். அப்புறம் இன்றைக்கி நேற்றுக்கு நான்வெஜ் செஞ்சுருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே சொன்னது வந்து நீங்கள் மறக்கிறீங்கன்றதுக்காக. இன்னொரு வாட்டி ஏன் சொல்கிறேன்னா வந்து என்ன தான் இருந்தாலும் ஒரு டைம் எனக்கு சொல்லணும்னு தோணிடுது. மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், முட்டை, அப்புறம் வந்து ரசம் இவ்வளோ செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.